மாரி, தேவி அம்மா வந்துட்டீங்களா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல மாரி. என்னம்மா இது? நீங்க எதுக்காக எனக்கு நன்றி சொல்லணும்? என்ன மாரி, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? என்னோட பூவையும் பொட்டையும் நீதானே காப்பாத்தி கொடுத்த. ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? நான் என்னோட கடமையை தான் செஞ்சேம்மா. நீங்க நன்றி எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்த வேண்டாம்மா. சரி மாரி, உன் விருப்பம்தான் என்னோட சந்தோஷம். எனக்காக நீ இன்னொரு உதவி செய்யணும் மாரி. என்ன செய்யணும்மா? சொல்லுங்க. கங்காதரன் ஒருத்தரை நீ போய் சந்திச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சரிம்மா. யார் அந்த கங்காதரன்? எங்க இருக்காரு? ஜெயில்ல. என்னம்மா சொல்றீங்க? ஜெயில்ல இருந்து இன்னைக்கு விடுதலை ஆக போறாரு. நீ ஜெயிலுக்கு போய் அவரை பார்த்து பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஜெயில இருக்கிற ஒருத்தரை எதுக்காகமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? என்ன தப்பு பண்ணிட்டு அவரு ஜெயிலுக்கு போனாரு? இப்ப எதையுமே என்கிட்ட கேட்காத மாதிரி. நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ ஜெயிலுக்கு போய் கங்காதரனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. என்ன மாதிரி? எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா? செய்யறேம்மா. நான் ஜெயிலுக்கு போய் கங்காதரனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் மாரி. தேவி அம்மா ஜெயில கங்காதரனை சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனா நம்ம ஜெயிலுக்கு போறதுக்குள்ள கங்காதரன் விடுதலை ஆகி போயிட்டாரே. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆள் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியலையே. ஐயோ, வயசான பெரியவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி அபூர்வ சக்தியில தெரிஞ்சதே. அவரை வேற ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். அவரை நான் எங்க போய் தேடுவேன்? எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. அபூர்வ சக்தியில பார்த்து ஆக்சிடென்ட் நடந்த ரோடு மாதிரியே இருக்கே. அபூர்வ சக்தியில பார்த்து அதே வண்டி, ஆக்சிடென்ட் நடந்த அதே இடம். அப்போ அந்த வயசான பெரியவர் என்னாச்சு? ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? யார் என்ன காப்பாத்துனது? நல்ல வேலை, ஒரு வண்டியில அடிபட பாத்தீங்க. ஐயோ, அப்படியா? ரொம்ப நன்றிமா. உன் பேர் என்னம்மா? என் பேரு மாரி. ஓ, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். ஐயா நில்லுங்க. நான் உங்களை வீடு வரைக்கும் வந்து உங்களை விட்டுட்டு வந்துடவா?
உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன காப்பாத்தினியே, எனக்கு அதுவே போதுமா. இப்போ ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டோம். ஆனா இப்படியே விட்டுட்டு போக முடியாதே. ஐயா கொஞ்சம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உங்களை நான் வீட்லயே விட்டுட்டு போறேன். எனக்கு வீடு வாசல் சொந்தம் பந்தம் யாருமே இல்லம்மா. நான் ஒரு அனாதை. நான் வரேன். அப்போ தயவு செஞ்சு என் கூட ஏன் வீட்டுக்கு வாங்க ஐயா. யாருமா நீ? யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி உன் வீட்டுக்கு வர்றது? என்ன தொந்தரவு பண்ணாதம்மா. நான் போறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் போறேன். ஐயா, நான் தேவி குரூப் ஆஃப் கம்பெனி முதலாளியோட மருமக. என்ன சொன்ன? ஆமாயா, தேவி குரூப் ஆஃப் கம்பெனி முதலாளி ஜெகதீஷ் தேவி அம்மாவோட மருமக. என்ன நம்பி நீங்க என் கூட வரலாம். தேவி அம்மா மருமகளானே? ஆமா ஐயா, தயவு செஞ்சு என் கூட வாங்க ஐயா. கடவுள் இருக்காம்மா, அவன் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான். நான் உன் கூட வரமா. இதுக்காகத்தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இருங்க, ஆட்டோ பிடிக்கிறேன். யார் இவன்? கங்காதரனுக்கு வயசான ஆள் கெட்டா போட்டா இப்படித்தான் இருப்பான். ஆனா இவனுக்கு தான் கண்ணு தெரியல போல இருக்குது. சம்திங் ராங். ஐயோ, வந்த உடனே சிஸ்டரோட குரவலியை பிடிக்கிறானே. ஐயா, என்ன பண்றீங்க? ஐயா, 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 என்ன பண்றீங்க? ஐயா, ஐயா, விடுங்க. ஐயா, ஐயா, விடுங்க ஐயா. ஐயா, ஐயா, வாங்க போலாம். இந்த மாதிரி என்ன பண்றா, எதுக்கு பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம், அவ பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆன்ட்டி எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? வழக்கம் போல சங்கரபாண்டி சித்தப்பா ஏதாவது சொதப்பிருப்பாரு, அதனால டென்ஷனா இருப்பாங்க போல. நீ இப்போதைக்கு எதுவும் கேட்காத, வேடிக்கை மட்டும் பாரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். வயசான அந்த ஆளு எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? அவளோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. சிஸ்டர், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சிஸ்டர். சரி, நீங்க பேசுங்க, நாங்க வெயிட் பண்றோம். தனியா என்ன ரகசியம் பேச போறாங்க? அவங்களுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? தெரியலையே ஜாஸ்மின். என்ன என்ன விஷயம்? சிஸ்டர், மாறி கூட்டிட்டு வந்திருக்கிற ஆளை பார்த்தா
கங்காதரனுக்கு வயசான கெட்ட போட்டா எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கான் சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு என்னவோ அந்த ஆள் மேல லேசா டவுட் வந்துருச்சு சிஸ்டர். எனக்கும் அப்படிதான் தோணுது. அதுக்குன்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எதுக்கும் அந்த ஆளை நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. சொல்லிட்டீங்கல்ல சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். மாறி எதுக்காக அவனை கூட்டிட்டு வந்திருக்கா? அவளோட பிளான் என்னவா இருக்கும்? ஐயா, ஆ. தண்ணி பக்கத்துலயே வச்சிருக்கேன். தேவைப்பட்டா எடுத்து குடிங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் செஞ்சு கொடுக்கறேன். தேவி அம்மா மாதிரியே உனக்கும் ரொம்ப நல்ல மனசுமா. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது தேவி அம்மா விஷயத்துல உண்மையா போச்சு. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாமா, செஞ்ச தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது தேவி அம்மா விஷயத்துல பொய்யா போச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். கண்ணு தெரியாதவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜெகதீஷ் ஐயாவை ஏமாத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்ட அந்த தாராவுக்கு சரியான பாடத்தை நான் சொல்லிக் கொடுப்பேமா. அந்த தாராவுக்கும் சங்கர பாண்டிக்கும் என் கையால தான்மா முடிவு காலம். என் கையால தான் அழிவு. அழிக்கிறேன். ஜாஸ்மின், உனக்கு கோலம்லாம் போட தெரியுமா? என்ன ஸ்ரீஜா இப்படி கேக்குற? நான் காலேஜ் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல நடந்த கோல போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸே வாங்கினேன். சூப்பர் ஜாஸ்மின். அப்போ உன்கிட்ட இருந்து நிறைய கோலம் போட நானும் கத்துக்க போறேன். கவலையே படாத, நான் உனக்கு கத்து தரேன். மாறி இது கரெக்டா? ஆமாக்கா. தேவி, கோலம் ரொம்ப அழகா இருக்கே. அதை விட நீ ரொம்ப அழகா இருக்க. அப்பா, இப்ப இன்னும் ரொம்ப அழகா இருக்க. ஸ்ரீஜா, எப்படி என் கோலம்?
சூப்பரா இருக்கு ஜாஸ்மின், உன் கோலம் பிரமாதமா இருக்கு. இப்ப கூட கோலம் போட்டி வச்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். சூப்பரா அசத்திருக்க ஜாஸ்மின், ரொம்ப நல்லா இருக்கு பாக்க. தேங்க்ஸ். உன் கூட எல்லாம் கோலம் போட்டியில கலந்துக்கிட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது. தேவி, என்ன மன்னிச்சிரு தேவி. நான் பண்ண தப்புக்காக இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தேவி, என்ன மன்னிச்சிரு தேவி. நீ இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டே. நான் நீ இல்லாம தனியா என்ன பண்ணுவேன்? தேவி, தேவி, மன்னிச்சிரு தேவி. பெரியமா, மாமா தேவியத்தைய நினைச்சு ரொம்ப வேதனையில புலம்பிட்டு இருக்காரு. தொலைச்சிட்டேன் தேவி. சரி போலாம் பெரியமா. ஜாஸ்மின், ஜாஸ்மின், ஒரு நிமிஷம் நில்லு, ஒரு நிமிஷம். உங்க ரெண்டு பேரையும் தான் நான் தேடிட்டு இருந்தேன். சீக்கிரம் ரெண்டு பேரும் மேல வாங்க. எங்களை எங்க கூப்பிடுற? அட நான் சொல்றேன் வாங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க, அப்புறமா வரணுமா வேண்டாமா நாங்க யோசிச்சு சொல்றோம். ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சீக்கிரம் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க. ஏய், விடு. வா ஜாஸ்மின், எங்கன்னு சொல்லு. வா வா வா, சீக்கிரம் வா. வா, வா, வா. எதுக்கு நீ கூட்டிட்டு போற? என்னன்னு சொல்லு. மாறி, ஜாஸ்மின், ஐயோ ஐயோ. ஜாஸ்மின், ஜாஸ்மின், நான் உன்ன ரூம்ல அங்க எங்க தேடிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, என்னது இது? யாரோட கார் டயரை பஞ்சர் பண்றதுக்கு இந்த ஆணியை ரெடி பண்ணிட்டு இருக்க?
இது கார் டயரை பஞ்சர் பண்றதுக்கு இல்ல, அந்த மாரியோட காலை பஞ்சர் பண்றதுக்காக தான் இத ரெடி பண்ணிருக்கேன். இத வச்சு மாரிக்கால பஞ்சர் பண்ண போறியா? எப்படி? சூர்யாவோட சேர்ந்து மாறி போட்டோ மாட்ட ஆணி அடிக்கும் போது வேணுனே சுத்தியல என் தலையில போட்டால, அதுக்கு பழிக்கு பழி வாங்கதான் இந்த ஆணிய மேட்டுக்கு அடியில மறைச்சு வைக்க போறேன். பூஜையை முடிச்சதும் மாறி எல்லாருக்கும் ஆரத்திய காட்ட ஹாலுக்கு வருவால, அப்போ மேட்டு மேல காலை வைப்பா. அப்போ மேட்டுக்கு அடியில இருக்கிற இந்த ஆணி மாறி கால பஞ்சர் ஆகும். அவளும் நடக்க முடியாம அவஸ்தைப்படுவா. சூப்பர் ஜாஸ்மின். சரி சரி, சீக்கிரம் கொண்டு வந்து மேட்டு கீழே ஒளிச்சு வை. சரி சரி, மாறி பூஜையை முடிக்க போறா. சரி இதோ வரேன் இரு. அங்க வச்சிடு. சூர்யா, என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறத என்னால தாங்கிக்க முடியலடா. அப்பா, நான் போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனா? அப்பா சொன்னா கேளுங்கப்பா. விடாத விடாத. அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தினேஷ் ப்ரோ, நீ அப்பா உள்ள கூட்டு போ. அப்பா இல்ல வாங்க. நீ உள்ள போங்க. அப்பா, அப்பா வாங்கப்பா. ப்ளீஸ் பா போங்கப்பா. போங்கப்பா. வாங்க வாங்க. நல்லா தெரியும். வாங்கப்பா. வாங்க வாங்க. சரி வாங்க. எல்லாம் வாங்கப்பா. சிஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். அம்மா, அப்பா பேசுறத நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். அவரோட நிலைமை தான் உனக்கு தெரியும்ல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா. எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. ஹாஸ்னி இங்க வா. இத கொண்டு போய் வெளியே போட்டுரு. மா அழாதீங்கம்மா, வாங்க. அழாதீங்கம்மா, வாங்க. யாரா இருக்கும்? வாங்க ஐயா. ஆ, பாத்து மெதுவா. ஆ. சரி சரி. இதையும் மறந்துட்டோமே, என்னவா இருக்கும்? எல்லா பிளானுமே சொதப்பிருச்சு. அட விடு ஜாஸ்மின், நல்ல வேலை. பைத்தியம் மாமா தாராத்தைய திட்டினதுனாலதான் சூர்யா மாமா ஆஃப் ஆனாரு. என்னன்னா நம்ம கண்டிப்பா மாட்டிருப்போம் ஜாஸ்மின். ஜாஸ்மின், என்ன யோசனையில இருக்க? இல்ல, இந்த பெரியவர் இருக்காருல்ல, மேட்ல ஆணி இருக்கிறது தெரிஞ்சு மாரிய காப்பாத்துறதுக்காக கால வச்சாரா, இல்ல தெரியாம யதார்த்தமா கால வச்சாரா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ச்சே. ஐயோ ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு ஜாஸ்மின்? ஐயோ, இத யார் இங்க கொண்டு வந்து வச்சது? இந்த முட்டாள் ஹாசினி தான் வச்சிருப்பான். சூர்யா மாமா ஹாசினி கிட்ட தானே கொடுத்தாரு. ஐயோ, எனக்கு என்னமோ இந்த பெரியவருக்கு கண்ணு தெரியுமோன்னு டவுட்டா இருக்கு. நான் அப்ப மறைச்சு வச்சத பாத்துட்டு மாரிய காப்பாத்ததான் மேட்ல கால் வச்சிருப்பாரு. நீயாவது இத கொண்டு போய் போட்டு போ. குடு. யானி நீங்க ரெண்டு பேரும் திருடி வச்சிருக்கீங்களா? அறிவில்லை உனக்கு? முட்டாள் தனமா இப்படிதான் சேர்ல வச்சுட்டு போவியா?
ஜாஸ்மின் பின்னால குத்திடுச்சு. பின்னாடி குத்திடுச்சா? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஏய் என்னடி ஒலற? புரியலையா? வினை விதித்தவன் வினை அறுப்பான், திணை விதித்தவன் திணை அறுப்பான். இவ்வளோ ஐயோ, நாம சொன்னதை இவன் நம்பிட்டானா இல்லையா? ரொம்ப யோசிக்கிறானே. என்னப்பா சூர்யா யோசிக்கிற? மா இல்லம்மா, மாரியும் நீங்களும் தான் அதிர்ஷ்டசாலிங்க, கொடுத்து வச்சவங்க. என்னப்பா சூர்யா சொல்ற? உங்க 2 பேர் கனவுலையும் வர என் அம்மா என் கனவுல வரமாட்டேங்கிறாங்களே. வருத்தப்படாதப்பா சூர்யா. இத்தனை வருஷம் கழிச்சு நேத்துதான் அக்கா என் கனவுல வந்தாங்க. ஆனா மாறி கனவுல தான் வந்து அடிக்கடி அவங்க பேசிட்டு போறாங்க. அதனால மாறி நினைச்சா அக்காவ உன் கண்ணுல கண்டிப்பா காட்ட முடியும். என்ன சூர்யா யோசிக்கிற? மாறி மனசு வச்சா அக்காவ உன் கண்ணுல காட்ட முடியும். நீ மாறிக்கிட்ட உன் ஆசைய சொல்லுப்பா. மாறி கண்டிப்பா உன் ஆசைய நிறைவேத்தி வைப்பா. சரிங்கம்மா, நான் இப்பவே மாறிக்கிட்ட போய் என் அம்மாவை கண்ணுல காட்ட சொல்றேன். சிஸ்டர், என்ன சிஸ்டர் அடுத்த பிளான ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்குது. அது என்ன பிளான் தெரிஞ்சுக்கலாமா சிஸ்டர்? மாரியோட சக்தி என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆவியா அலையறாளே இதோ இந்த தேவிதான் மாரியோட சக்தி. கரெக்ட் சிஸ்டர். தேவி கிட்ட இருந்து மாரிய பிரிக்கணும். சூர்யா மாரிய வெறுத்து ஒதுக்கணும். அதுக்கப்புறம் மாரி பேர்ல இருக்கிற சொத்து, சாவி கொத்து, இது எல்லாமே சூர்யா மூலமா என் கைக்கு வரணும். அதுக்கு செத்து ஆவிய அலையிற இதோ இவ ஆத்மாவை புடிச்சு இவள அடக்கி வைக்கிறதுக்கு மந்திரவாதிய வர சொல்லிருக்கேன். சிஸ்டர், உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சிஸ்டர். சூர்யா மாறிக்கிட்ட தேவிய கண்ணுல காட்டுன்னு சொன்னா மாரியும் கண்டிப்பா தேவிய வரவழைப்பா. அப்போ மந்திரவாதி தேவியோட ஆத்மாவை பிடிச்சு சீசாக்குள்ள அடைச்சிருவாரு. அப்படித்தானே? உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மூளை இருக்குங்கறத நான் ஒத்துக்கிறேன். இந்த தேவிய அடிச்சு வச்சுட்டா அதுக்கப்புறமா மாரியால நமக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாம வச்சதுதான் சட்டம். சரி சரி வா, ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு. வா. அம்மா, என்னோட சின்ன வயசுல நீங்க எனக்கு சோறு ஊட்டி விட்டது, உங்க மடியில நான் தலை வச்சு தூங்கினது, இது எல்லாமே என் ஞாபகத்துக்கு வருதுமா. மாறி தாரம்மா கண்ணுக்கு தெரியற நீங்க. சரி மாறி, நீ ஆத்ம பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிடு. பூஜை முடிஞ்சதும் நான் கண்டிப்பா வருவேன். நீ சூர்யாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். சரிங்கம்மா. மாறி, கண்டிப்பா அது நடக்குமா? ஏம்மா இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா நடக்கும். நீங்க உங்க மகனை பார்த்து பேசுவீங்க. என்னாச்சுமா? எதுக்கு இந்த கண்ணீர்? இது சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீர். ஏதோ போன் வந்துச்சுன்னு இப்பதான் வெளியே போனாரு. என்ன ஆண்டி, எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆத்ம பூஜைக்கு மாறி ஏற்பாடு பண்ணிருக்கிற சாமியாருக்கு பதிலா
நம்ம மந்திரவாதிய தயார் பண்ண சொல்லி சங்கரபாண்டி கிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. வந்துட்டேன். இதோ அத்தை வந்துட்டாரு. என்ன சிஸ்டர், என்ன ப்ராப்ளம்? ஏன் எல்லாம் டென்ஷனா இருக்கீங்க? ஆத்ம பூஜைக்கு நம்ம மந்திரவாதிய ரெடி பண்ண சொல்லி இருந்தனே, என்னாச்சு? ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் ரெடி சிஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி மாரியோட சாமியார மாத்தியாச்சு. நம்மளோட மந்திரவாதி மாரியோட சாமியார் கெட்டப்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர்தான் போன் பண்ணாரு சிஸ்டர். அவர்கிட்ட தான் இப்ப பேசிட்டு வரேன் சிஸ்டர். அப்போ வரப்போற சாமியார் மாறி ஏற்பாடு பண்ண சாமியார் கிடையாது, நம்ம மந்திரவாதி. அப்படிதானே? கரெக்ட் ஆளுக்கு தேவதா. சித்தப்பா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கமே, மாறி அதை கண்டுபிடிச்சிட மாட்டாளான்னு கேட்க போற, அப்படித்தானே? அதேதான். நீ யோசிக்கிறத நான் யோசிக்க மாட்டேனா? மாரிக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சாமியார் பத்தின அடையாளம் எதுவுமே தெரியாது. கோவில்ல பூசாரி சொல்லி அவர் கூட போன்ல பேசியிருக்கா, அவ்வளவுதான். அதனால மாறி அவ ஏற்பாடு பண்ண சாமியார் வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆள் மாறாட்டத்தை பத்தி எந்த டவுட்டும் மாறிக்கு வராது. சிஸ்டர், சரிங்க சாமி. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இவரு நாம செட் பண்ண ஆளுன்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா நடந்துக்கணும். ஆமா ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாமி, நீங்க கோட்டை விட்டுட கூடாது. தேவியோட ஆவிய சூர்யா பாக்குறதுக்கு முன்னாடி கப்புன்னு புடிச்சு பாட்டில் அடிச்சிடணும். சிஸ்டர், கப்புன்னு அடைக்கிறதுக்கு அது என்ன கோழியா? வாய மூடு. நீங்க கவலையே படாதீங்க. அந்த தேவியோட ஆத்மாவை நான் இந்த பாட்டில்ல அடைக்கிறேன். சிஸ்டர், அந்த பாட்டில பாத்தீங்களா? நம்ம வீட்டு ஊறுகாய் பாட்டில் மாதிரியே இருக்கு சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். ஒருவேளை தேவியோட ஆவி வரலன்னு வைங்களேன், நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும் சிஸ்டர். அங்கிள் சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம பிளான் தெரிஞ்சு தேவி அம்மா வராம போயிட்டா அப்ப என்ன பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்ல ஜாஸ்மின். அம்மாவை கண்ணுல காட்டுறேன்னு மாறி சூர்யாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கா. அதனால தேவிய கண்டிப்பா மாறி கூப்பிடுவான். வந்த தேவியோட ஆவி சூர்யா கண்ணுக்கு தெரியறதுக்குள்ள சாமி அவள பாட்டில கப்புன்னு அடைச்சிருவாரு. ஆக மொத்தம் சூர்யாவால தேவிய பார்க்க முடியாது. இத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இத்தனை நாளா மாறி தேவிய பார்த்தேன் பேசுனேன்னு சொன்னது எல்லாமே பொய். மாறிதான் பொய் சொல்லி நம்ம எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சூர்யா கிட்ட சொல்லி மாரிக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்க போறோம். சூர்யாவை மாரிய வெறுக்க வைக்கிறதுக்கு இது நல்ல சந்தர்ப்பம். ஒரு பக்கம் தேவி ஆவி க்ளோஸ், இன்னொரு பக்கம் மாரியோட கணக்கு க்ளோஸ். சோ ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். சூப்பர் ஆண்டி, சூப்பர். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சிஸ்டர், என்ன சும்மாவா? 6 நம்பியார், 5 அசோகன், 8 PS வீரப்பா, அதோட 15 ரகுவரன், அப்பேற்பட்ட வில்லி. அவங்களோட மொத்த கலவைதான் எங்க சிஸ்டர். போதும். மாரி, ராசாத்தி அக்கா, அம்மா வருவாங்கன்னு ஹஸ்பண்ட் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா நான் தேவி அம்மாவை வரக்கூடாதுன்னு மஞ்சள் குங்குமம் போட்டு நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன்.
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராசாத்தி அக்கா. தேவி அம்மாவோட நல்லதுக்கு தானே பண்ற, அதனால தப்பு இல்ல மாறி, நீ கவலைப்படாத. அந்த சமயபுரம் மாரியம்மா உனக்கு துணையா இருப்பான். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. என்ன விஷயம்க்கா? சொல்லுங்க. அந்த மந்திரவாதி பூஜை பண்ணும்போது நீ சமயபுரம் அம்மனை வேண்டிக்கிட்டு மஞ்ச தண்ணிய கொண்டு போய் பூஜையில வை. அப்படி வச்சா என்ன ஆகும்க்கா? நீ அம்மனை வேண்டிக்கிட்டு வைக்கிற அந்த மஞ்ச தண்ணியோட சக்திக்கு முன்னாடி அந்த மந்திரவாதியோட சக்தி செல்லுபடி ஆகாது. அந்த ஆளு என்ன மந்திரம் போட்டாலும் தேவி அம்மாவை வர வைக்க முடியாது, பாட்டில்ல அடைக்கவும் முடியாது. சரிக்கா, நான் இப்பவே போய் மஞ்ச தண்ணிய வச்சுட்டு வரேன். மாறி, இப்ப வேண்டாம், பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் வை. சரிக்கா. நானும் உனக்காக சமயபுரம் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன், தைரியமா இரு. ஹ்ரீம் 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 வசி வசி. என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மா வரமாட்டாங்க, உங்களால இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாது. உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியாத சூழ்நிலை உருவாகிடுச்சு ஹஸ்பண்ட் சார். சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மாவை இங்க வரவிடாம பாத்துக்கோ. நான் உன்னதாம்மா நம்பி இருக்கேன். அம்மா தாயே, சமயபுரத்து மாரியம்மா, பெத்த மகனை பாக்க துடிக்கிற ஒரு தாயோட மனசு உனக்கு புரியலையா? என் மேல கருணை காட்டு. மாறி போட்டு இருக்கிற இந்த வேலியை தாண்ட எனக்கு அருள் புரி தாயே.
இன்னும் வரலையே. இன்னும் அம்மா வரவே இல்ல. மாறி, சாமியார் என்ன பூஜை பண்ணிட்டே இருக்காரு, இன்னும் தேவியத்தை வரலையே. சூரிய மாமா வேற அம்மா எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. என்ன பண்ண போற இப்போ? ஏன் சீஜா, இவன் ஒரிஜினல் மந்திரத்தை சொல்றானா இல்ல டூப்ளிகேட் மந்திரத்தை சொல்றானா? பூஜை வேற முடிய போகுது. தேவி அம்மா வரல. இனிமே தேவி அம்மாவுக்கு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறேன். பூஜையை முடிஞ்சிருச்சு, இன்னும் அந்த ஆத்மா வரலையே. இதுக்கு மேலையும் அந்த ஆத்மாவை வர வைக்க முடியாது. அது வரவும் வராது. மாறி, ஆத்ம பூஜை செஞ்சு அம்மாவை வர வச்சு என் கண்ணில் காட்டுறேன்னு சொன்னல, பூஜையே முடிஞ்சிருச்சு. ஆனா அம்மா வரலையே. என் அம்மா எங்க மாறி? ஏன் வரல? என் மகன் என்ன பாக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பக்கத்துல இருந்தும் என்னால அவன் முன்னாடி போய் நிக்க முடியாம போச்சு. அம்மா தாயி, சமயபுரத்தாலே, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல. நான் என் மகனை பாக்கணும். என் மகன் என்ன பாக்கணும். இந்த தடைய விலக்கிட்டு என்ன போக விடுத்தாயே. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் மகனை பார்க்க விடு. ஒரு தாயோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு என் மேல கருணை காட்டுமா. அம்மா தாயே. சூர்யா, கடவுளே, நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. என் மகனை என்னால பார்க்க முடியலையே. சூர்யா. என்னடி முழிக்கிற? சூர்யா கேக்குறான்ல, பதில் சொல்லு. ஏண்டி தேவி அக்கா வரல? ஏன் சீஜா, என் கண்ணுக்கு தெரியல, உன் கண்ணுக்கு தெரியுதா? சித்தப்பா, அம்மா சொன்னபடியே வந்துட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஆண்டி, அங்க யாருமே இல்ல. இந்த மாதிரி என்னடா தேவி இருக்காங்கன்னு சொல்றா. உங்க கண்ணுக்கு தேவி தெரியறாங்களா? இல்லையே, என் கண்ணுக்கும் அந்த தேவி தெரியலையே. யார் கண்ணுக்கும் தெரியல. தோ சாமியார் கண்ணுக்கு கூட தெரியல. மாறி போய் சொல்ற மாதிரி தெரியல. மாறி போய் சொல்லித்தான் ஏமாத்துறா. உங்க யார் கண்ணுக்காவது அந்த ஆத்மா தெரியுதா? இல்லையே சாமி. இல்லையே, தெரியல சாமி. இவங்க யார் கண்ணுக்கு தெரியலனா கூட என் கண்ணுக்கு தெரியணுமே. என் கண்ணுக்கும் தெரியலையே. என்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? நான் ஒன்னும் பொய் சொல்லல. பாருங்க, போட்டோ முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க. ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா நிக்கிறாங்க பாருங்க. நல்லா பாருங்க ஹஸ்பண்ட் சார், உங்களையே பார்த்துதான் நின்னுட்டு இருக்காங்க. பாருங்க ஹஸ்பண்ட் சார்.
ஐயோ தெரியலையே. மாரி, என் கண்ணுக்கு அம்மா தெரியல மாரி. என் அம்மாவை என் கண்ணுல காட்டுறேன்னு சொன்னல, என் அம்மாவை கண்ணுல காட்டு மாரி, என் கண்ணுல காட்டு. என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். வேற வழி இல்லாம நான் உங்ககிட்ட போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? என் கண்ணுக்கு நீங்க தெரியலையம்மா. மாறி கண்ணுக்கு மட்டும் தெரியுறீங்க, என் கண்ணுக்கு தெரியக்கூடாதா? தேவி, ரொம்ப நாள் கழிச்சு என் வாழ்க்கையில இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பொண்ணு பரலோகத்துக்கு அனுப்புனப்போ நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேனோ இப்ப அதே சந்தோஷத்துல நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படாத தாரா. கூடி சீக்கிரமே உனக்கு ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கேன். செத்தும் ஆவியா வந்து எனக்கு எதிரா இருக்கிற உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் அந்த சாமியார நான் வர வச்சிருந்தேன். நீ மட்டும் இன்னைக்கு உன் மகன் சூர்யாவை பார்க்க வந்திருந்த, உன்னை பாட்டில்ல அடைச்சு வச்சு மறுபடியும் உன் கதையை முடிச்சிருப்பேன். கொலகார பாவி, இப்படி ஒரு பிளான் போட்டிருந்தியா? தேவி அம்மாவோட ஆத்மாவை கூட அழிக்க நினைக்கிற உன்னை அழிக்காம விட மாட்டேன்டி. அதுதான் தேவி அம்மாவுக்கு நான் செய்யற நன்றி கடன். உன் மருமக மாறி எப்படியோ என் பிளான தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உன்னை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டா. பொழைச்சு போடி. பொண்ண பாட்டில் அடிச்சு வச்சுட்டு மாறி மேல பழிய போட்டு சூர்யா கிட்ட இருந்து அவளை நிரந்தரமா பிரிக்கணும்னு நான் திட்டம் போட்டிருந்தேன். ஆனா அது நடக்கல. இருந்தாலும் ஒரு வகையில நான் ஜெயிச்சிட்டேன். அடி பாவி, நீ சொல்றதெல்லாம் கேட்க கேட்க இப்பவே உன்னை கொலை பண்ணணும்னு ஆத்திரமா வருது. மாரிய சூர்யா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக உள்ளியார் சுழி போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரமே மாரிய சூர்யா கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அவளை வெளியில துரத்துறேன் பாரு. அப்படி நான் துரத்தல, என் பேரு தாரா இல்ல. உங்க ஆத்மாவை அடைச்சு வைக்க நினைச்ச அந்த கொலகாரி தாராவை நான் பழி வாங்காம விட மாட்டேம்மா. பழி வாங்காம விட மாட்டேன். இதுக்கு மேலே உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. என் அம்மாவை என் கண்ணுல காட்டுறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அந்த சத்தியம் என்ன ஆச்சு? என் அம்மாவை ஏன் என் கண்ணுல காட்டல? பதில் சொல்லு. அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மாக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருந்தது ஹஸ்பண்ட் சார். அதனாலதான் நான்... போதும், நிறுத்து மாறி. இத்தனை நாள் நீ சொன்ன பொய்ய நம்பி நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்பணும்னா என்னை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மா விஷயத்துல நான் எப்பவுமே போய் சொன்னதில்ல. உண்மையா என்ன நடந்துச்சுன்னா... மாறி, எதையும் தெரிஞ்சுக்க நான் விரும்பல. பொய்யோட மொத்த உருவமா இருக்கிற உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. வேற எந்த விஷயத்துல நீ பொய் சொல்லி ஏமாத்தி இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிருப்பேன்.
ஆனா என் அம்மா விஷயத்துல பொய் சொல்லி என்ன இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தல்ல, உன்னை என்னால மன்னிக்கவே முடியாத. தயவு செஞ்சு என் எதிரில நிக்காத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இங்கிருந்து போ. எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்றேன்ல, முன்னாடி நிக்காத. வெளியே போ. சங்கரபாண்டி, நீ போய் அந்த சாமியாரை பார்த்து பேசு. என்னத்த பேசுறது சிஸ்டர்? தேவி ஆவிய பாட்டில் அடக்கி வைக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேளுங்க அங்கிள். அம்மா, அம்மா, இவன் இங்க வரான். என்னப்பா, என்ன ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன நடந்துச்சு? பூஜைக்கு வந்த அந்த சாமியார் நல்லாவே இல்லம்மா. அவன் ஒரு தப்பான ஆளு. சூர்யா, நீ என்னப்பா சொல்ற? அம்மா, அந்த சாமியார் ஆத்ம பூஜை நடத்த வரலமா. தேவி அம்மா ஆத்மாவை அந்த பாட்டில்ல அடைக்க வந்திருக்கா. அந்த சாமியார் பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுதான் மாரி தேவி அம்மாவை வரவிடாம காப்பாத்திருக்கா. மாரி மேல எந்த தப்பும் இல்ல. சுத்தம். அந்த சாமியார நான் சும்மா விட போறதில்ல. இப்பவே அவன் இடத்துக்கு போய் அவனை அடிச்சு உதைச்சு அவனை அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அப்புறம் இருக்கா உங்களுக்கு? போச்சு சிஸ்டர், போச்சு. பசமா நாம மாட்டிக்கிட்டோம். மாப்பிள சூர்யா அந்த மந்திரவாதியை போட்டு பின்ன போறான். அந்த ஆள் அடிதாங்க முடியாம உண்மையெல்லாம் சொல்ல போறான். நம்ம கதி அதோ கதி கூட்டோட கைலாசம் தான். சங்கரபாண்டி, நீ சீக்கிரம் போய் சாமியாரை பார்த்து எப்படியாவது சூர்யா கிட்ட உண்மையை சொல்ல விடாம அவரை தடுத்து நிறுத்து. சீக்கிரமா போ. நான் என்ன பண்ண போறேன் சிஸ்டர்? என்ன பண்றது, எப்படி பண்றது? ஒண்ணு சாமியா, வாயா வெளியே. யாரா இருக்கும்? எங்கேயா இருக்க? வாயா வெளியே. வாயான்ற. யோ, ஆட்டோ காசு குடியா. இவனு உஷாரா தான் இருக்கிறான். அண்ணே சாரி. மாப்பிள்ளை நேரம் மந்திரவாதிக்கு மந்திரம் போட்டிருப்பானோ தெரியலையே. என்ன இவ்வளவு கோபமா வந்திருக்கா? என்ன விஷயம்னு தெரியலையே. வாங்க தம்பி, என்ன என்ன நடந்துச்சு? ஏன் எவ்வளவு கோபமா இருக்கீங்க? யோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் அம்மாவோட ஆத்மாவை பாட்டில் அடைக்க பார்த்திருப்ப. ஆஹா, மாப்பிள்ள கரெக்டா டாபிக் வந்துட்டானே. உன்ன ஐயோ, போச்சு போச்சு. எவ்வளவு தைரியம்! ஐயோ, அடி பண்ணு இடி மாதிரில இறங்குது. மாப்பிள்ள அடி அடின்னு அடிக்கிறான். அடிக்காதீங்க, முடியல தம்பி. தம்பி தம்பி, போச்சு. மாப்பிள்ள மந்திரவாதியை இந்த குமுறானே. மந்திரவாதி தாங்க முடியாம உண்மையெல்லாம் உளர போறோம். கன்ஃபார்மா நம்ம ஜோலி முடிய போகுது. தம்பி தம்பி, அடிக்காதீங்க தம்பி, அடிக்காதீங்க அடிக்காதீங்க தம்பி. தம்பி தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல தம்பி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சரியாதான் புரிஞ்சுட்டு வந்திருக்கேன். நீ ஒரு தப்பான ஆளு. என் அம்மாவோட ஆத்மாவை புடிச்சு பாட்டில் அடைக்கதானே என் வீட்டுக்கு வந்த? உண்மையை சொல்ல. உன்னை வீட்டுக்கு வர சொன்னது யாரு? யாரு சொல்லி என் வீட்டுக்கு வந்த? உண்மையை சொல்ல. அப்படி எல்லாம் இல்ல தம்பி. நான் சொல்றத நம்புங்க. நான் ஆத்ம பூஜை நடத்துறதுக்காகத்தான் வந்தேன். இல்ல, நீ ஆத்ம பூஜை பண்ண வரல. என் அம்மாவோட ஆவியை புடிச்சு அடைக்கதானே வந்த? யாரு உன்னை வர வச்சது? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. தம்பி, அடிக்காதீங்க தம்பி. இதுக்கு மேல என்னால அடி தாங்க முடியாது. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு, உண்மையை சொல்லு. யாரு உன்னை வர சொன்னது?
ஏய் சொல்றோம். பாத்து போங்க சாமி, பாத்து போங்க. நல்லா வீங்கி இருக்குது. அடி பலம் தான் போல இருக்குது. உள்காயமா இருக்கும் போல இருக்கு. சாமி, எங்களை காட்டி கொடுக்காம காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சாமி. இதுக்காக நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் சிஸ்டர் சொல்லி ஏற்பாடு பண்றேன். முதல்ல இந்த நல்ல விஷயத்த சிஸ்டருக்கு போன் பண்ணி சொல்றேன். நீங்க அதிர்ச்சி அடையாதீங்க. நீங்க அடி வாங்கினது இல்ல, எங்களை காப்பாத்துறீங்கல்ல, அதத்தான் நல்ல விஷயம்னு சொல்றேன். யார் ஆண்டி? சங்கரபாண்டி அங்கிளா? ஆமா, சங்கரபாண்டி தான். அத்தை அட்டன் பண்ணி பேசுங்க அத்தை. சூர்யா மாமா கிட்ட அந்த சாமியார் எல்லா உண்மையும் சொல்லிருக்க போறாரு அத்தை. ஹலோ ஹலோ சிஸ்டர், கிரேட் எஸ்கேப் சிஸ்டர். நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆக வேண்டாம். என்ன முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மாப்பிள்ள சூர்யா கிட்ட சாமியார் நம்மள பத்தி எதுவுமே போட்டு கொடுக்கல. உண்மையை சொல்ல விடாம நான் தான் சாமர்த்தியமா தடுத்துட்டேன். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சிஸ்டர். நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஆனா சாமியாருக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு மருந்தை மட்டும் அனுப்புங்க சிஸ்டர். எங்க போன காரியத்தை முடிக்காம எப்பவும் போல கோட்டை விட்டுட்டு வந்துருவியோன்னு நான் டென்ஷன்லயே இருந்தேன். நல்ல வேளை நீ நல்ல தகவலை தான் சொல்லிருக்க. நல்லது, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. சரிங்க சிஸ்டர். சுவாமிஜி, சிஸ்டர் எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சுவாமிஜி. வரட்டுமா? இத வச்சு சிஸ்டர் ஒரு மீட்டர் போட்டுருக்கோம். என்னாச்சு ஆண்டி? எந்த ப்ராப்ளமும் இல்லையே. ப்ராப்ளம் எதுவும் இல்ல ஜாஸ்மின். சாமியார் சூர்யா கிட்ட நம்மள பத்தி எதுவுமே சொல்லலையாம். சங்கரபாண்டி சாமர்த்தியமா தடுத்துட்டான். அப்பா, இப்பதான் அத்தை நிம்மதியா மூச்சு விட முடியுது. சூர்யா கிட்ட அந்த சாமியார பத்தி யாரு போட்டு கொடுத்திருப்பா? இது யாரோட வேலையா இருக்கும்? அத்தை, எல்லாம் அந்த லூச ஹாசினி வேலையா தான் இருக்கும். அவளை விட்டா இங்க யாரு இருக்கா? சாமியார பத்தி சூர்யா கிட்ட போட்டு கொடுத்த ஹாசினி நல்ல வேளை என்ன பத்தி போட்டு கொடுக்கல. சாமியாரும் நம்மள காட்டி கொடுக்கல. அது வரைக்கும் நிம்மதி. அத்தை, உங்களை பத்தி என்ன சொன்னாலும் சூர்யா மாமா நம்ப மாட்டாருன்னு அந்த லூசுக்கு தெரியும் அத்தை. அதான் சொல்லாம விட்டுருக்கான். என்ன இது? யாரையுமே காணோம். தேவி முகத்தை பார்த்த மாதிரி இருந்ததே. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? இது பிரம்மலாம் இல்ல, இது நிஜம்தான். பிரம்மா இல்ல, நிஜம்தான். என்ன பயத்துல பேச முடியலையா? என்ன நீ எதிர்பார்க்கல? நீ 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 எதுக்கு இப்ப வந்திருக்க? என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு மல்லிகை பூல விஷத்தை வச்சு என்ன கொலை பண்ண. அதுக்கப்புறம் என் புருஷனை கத்தியால குத்தி கொலை பண்ண. அப்பெல்லாம் வராதன்னா
இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னு பாக்குறியா? உன்னால என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் பொறுமையா இருந்தேன். இப்போ என் துர்கா அவங்க பெரியம்மா கிட்ட பத்திரமா இருக்கா. உன்னால என் குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியாதுடி. என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இப்ப அந்த கேடு கெட்ட தாரா கூட சேர்ந்துக்கிட்டு மாரியோட வாழ்க்கைய நாசம் பண்ணலான்னு பாக்குறியா? மாரிக்கு துணையா நான் இருக்கேன். நீ நினைக்கிற எதுவுமே இனி நடக்காது. நடக்கவும் விட மாட்டா இந்த ராசாத்தி. என்ன எதுவும் பண்ணாத. வேண்டாம், நில்றே. உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சதே தப்புடி. உன் கதையை அப்பவே முடிச்சிருந்தா மாரிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. என்ன மாதிரி மாறி மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுற நீ இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது. உன்னை உயிரோட இருக்க விட மாட்டேன். வேண்டாம் ராசாத்தி, என்ன விட்டுடு. நான் இங்க